பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஏன் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே சிலுவையை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஏன் காடி என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருக்கு அந்த கொல்கொதா மலையிலே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அறையப்பட்ட உடனே அவருக்கு காடியை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் மார்க்குவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் 36ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே 2 முறை காடி கொடுக்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, முதல் கொடுக்கப்பட்ட காடியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கவில்லை. 2வது கொடுக்கப்பட்டதான காடியை அவர்களே கொடுக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசுவே கேட்டு வாங்குகிறார். அதை ஏன் அவர் வாங்குகிறார், முதலாவது கொடுக்கப்பட்டதை ஏன் வாங்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே முதல் காடியை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். அவருக்கு காடி கொடுக்கப்படுகிறது. அதை ருசி பார்த்தார் ஆண்டவர். ருசி பார்த்து குடிக்க மனதில்லாமல் இருந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த காடி என்னவென்று சொன்னால் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை ஏன் கொடுப்பார்கள் சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் சொன்னால், அவருடைய வலியை குறைப்பதற்காக, அவர்களுக்கு போதை ஏற்றி அந்த வலியை அவர்கள் உணராமல் இருப்பதற்காக அந்த வெள்ளை போலம் கலந்ததான திராட்சை ரசத்தை அந்த சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு அதை ருசி பார்த்தார். உடனே அவருக்கு தெரிந்து விடுகிறது இது திராட்சை ரசம் என்று சொல்லி. இந்த திராட்சை ரசத்தை அவர் குடித்திருந்தால் அந்த வேதனை கொஞ்ச நேரம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர் மயக்கத்துக்கு சென்றிருப்பார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, நீங்களும் உங்களுக்காக எனக்காக அவர் எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே சகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அது நிமித்தமாக எனக்கு இது குடித்தால் எனக்கு வேதனை மறக்கும், எனக்கு அது நல்லதான், ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அது நல்லதா அமையாது. எனவே இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேதனைகளை குறைக்கக்கூடிய, அந்த மயக்கத்தை வருவிக்கக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் மரிக்கிற வரைக்கும் கொடிய வேதனைகளை சரீரத்தில் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். ஏன் முதல் காடியை ஆண்டவராகிய இயேசு வாங்கவில்லை என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது வேதனைகளை குறைக்கிறதான ஒரு பானம், மதுபானம், அது திராட்சை ரசமா இருக்கிறபடினால ஆண்டவராகிய இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வதாக 36ஆம் வசனத்துல மார்க் 15:36 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவுக்கு மீண்டுமாக காடியை கொடுக்கிறார்கள். கடற்காலானை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவருக்கு கொடுக்கிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று சொல்லி மார்க்கு சொல்லவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் யோவான் அதை குறித்து அருமையாக சொல்லுகிறான். அந்த வசனங்கள் இதற்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அன்பான தேவனே, பாவ நிவாரண பலியினுடைய ஆடு தன் முழு இரத்தத்தையும் சிந்தப்பட வேண்டும். சிந்தி அதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும். அப்போ என்ன வேத வசனம் என்று சொன்னால், அந்த பாவ நிவாரண பலி ஆட்டினுடைய முழு ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். அது நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தாகமா இருக்கிறேன் என்று கேட்கிறார். ஆண்டவர் தாகமா இருப்பேன் என்று சொன்னதற்கும் அதாவது அந்த பாவ நிவாரண பலிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அன்பானது பேரில் அங்கே இன்னொரு காடி, முதல் காடி ஆண்டவர் மறுத்து விட்டார். அங்கே இன்னொரு காடி இருக்கிறது. அந்த காடியை ஆண்டவர் பார்க்கிறார்.
கண்டிப்பாக பார்த்திருக்க முடியும். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், தாகமா இருக்கிறேன். உடனடியாக 2வது காடியை கொடுக்கிறார். இது என்னடா இது, முதல் காடியை கொடுத்தப்போ அந்த மனுஷன் வாங்கல, இப்போ தாகமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறார் என்று சொல்லி 2வது காடியை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த 2வது காடியில என்ன இருக்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து யூசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாயிடத்தில் அதை நீட்டி கொடுத்தார்கள். ஆண்டவர் அந்த காடியை வாங்குகிறார். காடியை வாங்கின பின்பு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காடியை வாங்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காடியை ஆண்டவராகிய இயேசு ஏன் வாங்கினார்? நமக்கு அந்த ஒரு சந்தேகம் வரலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காடியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த காடியை ஏற்றுக்கொண்டார்? முதல் காடி அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? 2வது காடி ஆண்டவராகிய இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காடியை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராகிய இயேசு அந்த காடியை ஏற்றுக்கொண்டார். 2வது காடி. இந்த காடி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த காடி மனுஷனுடைய ரத்தத்தை உறையாமல் தடுக்கக்கூடியதான காடி. இந்த காடி, இந்த கடற்காலன் என்ன செய்யும்னு கேட்டா, இந்த கடற்காலனும் ஈசோப்பு தண்டும் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் சாகக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவனுடைய ரத்தம் உறையாமல் அது திரவ நிலையிலேயே ரத்தம் வைத்திருக்கும். எனவே இந்த காடி ஆண்டவராகிய இயேசு வாங்கினார். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த காடி அவர் வாங்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா, ஒரு சொட்டு ரத்தமும் அவருடைய சரீரத்தில் மிஞ்ச வாய்ப்பில்லை. எல்லாமே வெளியே வரும். அவருக்கு தெரியும், நான் ஜீவனை விட்ட உடனே நான் மரித்தேனா இல்லை என்று சொல்லி என்னை குத்தி பார்க்க போகிறார்கள் ஈட்டினாலே. அப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் ரத்தமும் கண்டிப்பாக வெளியே வரும் என்று சொல்லி இயேசு அறிந்திருப்பார். எனவே அன்பான தேவனுடைய இந்த காடியை ஏற்றுக்கொண்டார். என்ன நடந்தது, அவர் மரித்தாரா இல்லையா என்று சொல்லி சோதித்து பார்க்கும்படியாய் ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியில் அவருடைய விழாவிலே குத்துகிறான். ரத்தமும் தண்ணீரும் புறப்படுகிறது. கடைசி சொட்ட ரத்தமும் ஆண்டவராகிய இயேசு நமக்காக அவர் மிச்சம் வைக்காமல் சிந்திவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மனுஷனுடைய உடலிலே 6.5 லிட்டர் ரத்தம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த 6.5 லிட்டர் ரத்தத்தையும், முழு ரத்தத்தையும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே சிந்தும்படியாகத்தான் 2வது காடியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். முதல் காடியை ஏன் ஆண்டவர் மறுத்தார்? அது வலியை குறைக்கக்கூடிய வலி நிவாரணியை போல அந்த திராட்சை ரசம் செயல்படும். எனவே எனக்கு வலி நிவாரணி தேவையில்லை, என் பிள்ளைகளுக்காக நான் வலிகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி முதல் காடியை புறக்கணித்தார். 2வது காடி ரத்தத்தை உறையாமல் தடுக்கக்கூடியது. என் பிள்ளைகளுக்காக நான் முழு ரத்தத்தையும் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு 2வது காடியை ஆண்டவர் வாங்கி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கசப்பு கலந்த காடியை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் சுகம் உண்டு. அந்த ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. அந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஏன் முதல் காடியை வாங்க மறுத்தீர், ஏன் 2வது காடியை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்றதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விவரத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லா வேதனைகளையும் ஆண்டவரே நீர் சகிக்கும்படியாய் முதல் காடியை புறக்கணித்தீர். ஆண்டவரே, எங்களுக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தும்படியாய் 2வது காடியை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரப்பா விடுதலையும் ஆண்டவரே சுகத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பையும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.